வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், அதிமுக கோட்டையான கொங்கு மண்டலத்தை ஒரு கட்டத்தில் திமுக கைப்பற்றியது. இப்போது கொங்கு மண்டலம் கதாநாயகனாக வலம் வரும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் மூலம் அங்கு களம் இறங்குகிறார். ஆகவே முக்கோண தேர்தலை சந்திக்கும் கொங்கு மண்டலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கொங்கு மண்டலம் என குறிப்பிடப்படும் மேற்கு மண்டலத்தில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி மற்றும் கரூர் மாவட்டங்கள் உள்ளடக்கியிருக்கு. இந்த மேற்கு மண்டலம் எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவின் இதயம் என கூறும் அளவுக்கு கட்சியின் அசைக்க முடியாத வாக்கு வங்கியாக இருக்கிறது. 2001ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி மேற்கு மண்டலத்தில் 48 தொகுதிகளில் போட்டியிட்டு 38 தொகுதிகளை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி கொங்கு மண்டலத்தில் 61 தொகுதிகளில் போட்டியிட்டு 55 தொகுதிகளை கைப்பற்றியது. 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 61 தொகுதிகளில் போட்டியிட்டு 47 தொகுதிகளை கைப்பற்றியது. இதேபோல 2009ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர் ஆகிய தொகுதிகளை அதிமுக தான் கைப்பற்றிருக்கு. இதுபோன்று அதிமுகவின் கோட்டையாக திகழ்ந்த கொங்கு மண்டலத்தை 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 39 தொகுதிகளில் போட்டியிட்டு 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருது. இதேபோல் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற போதிலும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் 68 சட்டப்பேரவை தொகுதிகளில் 44 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருக்கு. 24 தொகுதிகளை மட்டுமே திமுக கைப்பற்றியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை கொங்கு மண்டலத்தை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என திமுக தரப்பில் திட்டமிடப்பட்டு செந்தில் பாலாஜியை தேர்தல் பொறுப்பாளராக களம் இறக்கி இருக்கு. செந்தில் பாலாஜியும் இரவு பகல் பார்க்காம இப்பொழுதே தனது தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார். கொங்கு மண்டல மக்களின் மனநிலையை நன்கு புரிந்து வைத்திருக்கும் செந்தில் பாலாஜி அதற்கு ஏற்றபடி பல திட்டங்களை தீட்டி களம் இறங்கியிருக்கிறார். இதற்கிடையே கொங்கு மண்டலத்தை அப்படியே முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கு பெற்ற நிலையில் அங்கு பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றி விடலாம் என கணக்கு போட்டு பணிகள் நடைபெற்று வருது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் விலக்கப்பட்டதால் கொங்கு மண்டலத்தின் மீது அதிக கவனத்தை செலுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையனுக்கு கொங்கு மண்டல தேர்தல் பொறுப்பு பணி தரப்பட்டிருக்கு. கொங்கு மண்டலம் முழுவதும் செங்கோட்டையனுக்கு நல்ல செல்வாக்குண்டு என்பதை அறிந்துதான் இந்த பணி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் தீவிர தேர்தல் பணிக்களத்தில் இறங்குது. எனவே இந்த முறை கொங்கு மண்டலத்தில் மிக கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியில் வெற்றி பெறப்போவது முதல்வர் மு.க.ஸ்டாலினா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியா, இல்லை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.